தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 12/7/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 72:18. இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேலின் கடவுள், போற்றி போற்றி, அவர் ஒருவரே வியத்தகு செயல்களை புரிகின்றார் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து என்ன கூறுகின்றார் தெரியுமா? அதிசயங்களை காண செய்ய போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். நம் தேவன் அதிசயமானவர், மரணத்தை வென்றவர், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர், மரித்தவரை உயிர்த்தெழுத வைத்தவர், குஷ்டரோகியை சுகமாக்கினவர், முடக்குவாதமுள்ள மனிதனை மான் போன்று துள்ளி குதித்து நடக்க செய்தவர். இப்படிப்பட்ட அதிசய தெய்வம் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், உனக்கும் உன் சந்ததிகளுக்கும் நான் அதிசயங்களை செய்ய போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா? உங்களை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார், திகையாதே, கலங்காதே, நான் உனக்கு அதிசயங்களை செய்து மகிழ்விக்கப் போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். வாக்கு மாறாத கர்த்தர் கண்டிப்பாக அதிசயங்கள் செய்ய ஆயத்தமாகிவிட்டார். நாம் செய்ய வேண்டியது ஒன்று, இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று எப்பொழுதும் அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவர் எனக்கு என் சந்ததிக்கு அதிசயங்களை செய்து விட்டபடியினால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று எப்பொழுதும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் அதிசயங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அதிசயங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுத்த முது வாக்குத்தத்திற்காக நன்றியப்பா. நாங்கள் முது விருப்பத்தின்படி உமக்கு எப்பொழுதும் நீர் செய்ய போகிற அதிசயத்திற்காகவும் செய்து கொண்டிருக்கின்ற முன்னால் செய்த அனைத்து அதிசயங்களுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எங்களுடைய விண்ணப்பங்களை நீர் நிறைவேற்றி அதிசயங்களை காண செய்ய போகிறதற்காக நன்றி கூறுகின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.